காட்டுக்குள்ளே பொழுது சாயும் அந்த வேளையிலே நல்லதொரு போட்டி ஒன்று நடக்குமாம். 4 கால் விலங்குகள் 2 இறக்கை கொண்ட பறவைகள் சேர்ந்துதான் அந்த போட்டியுமே இருக்குமாம். எல்லோரும் கூட்டமாக அங்கு வந்து வேண்டும் என சிங்கராஜா உத்தரவு கொடுத்தான். மேளத்தோடு தாளமும் மெல்லிசைக்கு ஆட்டமும் காட்டை தாண்டி நாட்டுக்குள்ளும் கேட்குமா. கரடி மாமா ரெப்ரியா அவர் கழுத்தில் விசிலும் இருக்குமாம். அவர் கையை தூக்கி விசிலை ஊதிடவே ஆட்டம் அங்கு ஒழுங்காக நடக்குமா. சிறுத்தையோடு குயிலு குருவி ஆந்தையும் காட்டெருமை அணியில் இருக்குமாம். மயிலு மானு மரங்கொத்தி குரங்கு நரி தவளையும் பெருத்தையானேன் எதிரணியில் நிற்குமாம். காட்டெருமை கபடி பாடி காலினாலே கோட்டை தொட முயன்றதாம். கட்டெரும்பு கடித்ததிட பதறி கீழே அது விழுந்திட எருமை பிடிபட்டு அவுட்டாகி சென்றதாம். எதிரணியில் நரியாரும் கபடி என்று பாடி வந்த போது பகலும் மெல்ல கரைந்தது, இருளும் உடனே சூழ்ந்தது. வெளிச்சம் தர வெள்ளி நிலா வரவில்லையே ஏனென சிங்கராஜா எழுந்து கேட்டிட இரவு பூக்களில் தேனெடுக்கும் வண்டு வந்து இன்று அமாவாசை என்றது. அதனால் நிலவுக்கு விடுமுறை நாள் இது எனரு விட்டு வேகமாக சொல்லி பறந்தது. வண்டோட பேச்ச கேட்டு நன்றா நடந்த கபடி போட்டியும் நின்றது. நாளை மீண்டும் தொடரலாம் என்றே சொல்லி கூட்டமுமே அங்கே கலைந்தார்.